கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த காலவேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு புது கிருபைகளோடு உங்களை வழி நடத்துவராக. அப்படி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட தாவீது ராஜாவுக்கு ராஜாவுடைய கண்களே தயவு கிடைத்தது. இந்த நாளில ராஜாவுடைய மகனுடைய கண்களே தயவு கிடைக்க பண்ணி இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்படும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதிலே வாசிக்கும்போது யோனத்தான் அவனை உயிரைப் போல சிநேகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உயிரோடு உயிராக சிநேகிக்கிற ஒரு நல்ல நண்பரை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம கூட சில நேரங்களில் கவலைப்படுகிறோம், ஐயோ எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கி விட்டார்களே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கும்போது நண்பர்களையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. அந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் கொடுத்து வழிநடத்த தொடர்ந்து செபிப்போம். நல்ல தகப்பனே, அந்த கிருபைகளை எங்களுக்கும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.